Hallelujah, Jesus. Glory. Hallelujah. 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 Glory, glory. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாமா? தெய்வ பிரசன்னம், தேவ நாமம் நம் மத்தியிலே மகிமைப்பட, தெய்வ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ள, தேவாவியானவர் நம் மத்தியிலே செய்வாட, தேவ நாம மாத்திரம் நம் மத்தியிலே மகிமைப்பட, கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே, உம் நாமம் வாழ்க ராஜா. Oh, glory, glory, hallelujah, hallelujah. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை. Glory. ஓ ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை. ரிபலரதடரமா ஷேரே பலவரதனரா. Glory alabadadare ஷேரேலரியாத்தனரே. Hallelujah. Oh, we glorify your holy, holy name. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவன் நல்லவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். ஓ கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர், அன்பின் சிகரம் அவர். அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று கண்டுபிடிக்க கூடாத அளவுக்கு அறிவு கெட்டாத அன்பை உடையவர். ஓ என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். பாடுங்க. என்னுதடு ஜீவன். ஆமென். சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம், உம் சமூகம்
அப்பா என் உயிரிலும் மேலானது என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள. எல்லாரும் சொல்லுவோமா, விரும்பி சொல்லுவோமா, என் உதடு ஜீவனுள்ள. ரெண்டு கைகளை உயர்த்தி உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது, மேலானது, என் உயிரிலும் மேலானது. நன்றியோடு நீரெனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலிலாக மகிழ்கின்றே. பாடுங்க. உம் நிழலில் ஆமே இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொள்வேன், தாங்குதையா உமது கரம். எஸ் ஃபாதர், உம்மையே பற்றிக் கொள்வேன், தாங்குதையா. ஓ என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம்மை துதிக்கும் ஆண்டவரே ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எஸ் ஃபாதர். ஓ என் உதடு ஆமென் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. விரும்பி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது உங்க சமூகம். என்னை வாழ வைக்கிற சமூகம், என்னை வழுவாமல் காக்கிற சமூகம். ஓரபமரா. ரெண்டு கைகளை அப்படி விரித்து உயர்த்தி, என் தகப்பன் நீர்தான் ஐயா, தேடுகிறேன் அதிகமா. ஏசையா தேடுகிறேன். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவன் தரும் வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். என் உதடு ஆமென். எஸ் ஃபாதர். அப்படியே துதிக்கட்டும் எல்லா உதடுகளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பதாக. ரஹமசேரே. ஆமென். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு ஓ ஜீவனுள்ள. உம் சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உயிரினும் மேலானதப்பா. ஆமென். உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன், அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். என் உதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம்.
ஆமென். ஓ என்னுதடே என்னுதடே ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா என்னுதடே. க்ளோரி ஜீவனுள்ள. கைகளை உயர்த்தி என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன் நீர்தானையா. தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். தகப்பனே, எங்கள் தகப்பனே, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. சொல்லுங்க. ஜீவன் தரும், ஜீவன் தரும் தேவனாதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. க்ளோரி மமரே செலரே தனரா. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆமென். க்ளோரி என்னுதடே என்னுதடே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடே. ஆமென் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம் சமூகம், உம் சமூகம் மேலானது உயிரிலும். ஆண்டவரே, ஆண்டவரே, லவ் யூ பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். அப்படியே கேட்கலாமா? இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. சொல்லுங்க. இன்னும் உம்மை, இன்னும் உம்மை. ஆமென். இன்னும் உம்மை ஜீசஸ் இன்னும் கிட்டி, இன்னும் கிட்டி. ஒரே சத்தமாய் பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ. ஓ கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத, கைவிடாத. நீங்க என்ன கைவிடல, கைவிட மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. நீ தூயவர், உண்மை உள்ளவர். ஆமென். பிரசன்னம், க்ளோரி. ஆமென் ஆண்டவரே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா. ஜீசஸ் உம் அன்பொன்றே போதுமையா. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. உலகமெல்லாம், உலகமெல்லாம். ஆமென் அப்பா. உம் அன்பொன்றே போதுமையா. கைகளை உயர்த்தி பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
ஹalleluya. அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோமா? ಶರಬಲದಡರೆ Hallelujah, hallelujah, glory, 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 hallelujah, sharamagaro ladare ribamara dare lara. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மனதார உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில கிருபையாய் எழுந்தருளி முழுவதுமாய் ஆட்கொண்டு நடத்துவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்யும். இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே வைத்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 63வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 63 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 63 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது பரிசு நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. அது 8வது வசனத்தை வலதுகரத்தை உயர்த்தி சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. அந்த கரத்தில் தான் நம்மை திருப்தியாக்குவதற்கு வேண்டிய எல்லாமே இருக்கிறது. 104வது சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆண்டவரே, நான் வாங்கிக் கொள்வதற்கு வேண்டியதும் என் வாழ்க்கையை திருப்தியாக்குவதற்கு வேண்டியதெல்லாம் என்னை தாங்குகிற உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்தும்,
என் தேவனே. இந்த வார்த்தை பாடுங்க. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். சொல்லுங்க. வலக்கரம் என்னை என் தேவனே. கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே 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 ஏகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. நன்றியோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. பாடுங்க. எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. ஏகோவாயிரே 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 ஏகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். விசுவாசத்தோடு வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. சத்தமாய் அனைத்தையும் அருளிடும். ஹல்லேலூயா. ஓ வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே 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 ஏகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். glory. வலக்கரம் என்னை உயர்த்தும் glory. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஏகோவாயிரே ஏகோவாயிரே ஏகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேரே என் தேவனே. பாடுங்க.
சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே. என் தேவனே, கைகளை உயர்த்தி யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்ல போகிறோம். உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. ஆமென். உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். ஓ, கைகளை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுவோம். யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்தும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும். ஓ glory, ஹalleluya. வலக்கரம் வலக்கரம். ஹalleluya. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. சிலுவையில் என் தேவனே அனைத்தையும் அருளிடும். ஹalleluya. glory. நல்ல கரங்களை தட்டி அனைத்தையும் நமக்காய் அருளும் நம் தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் புகழையும் ஆமென் மனதார செலுத்தி, ஓ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. thank you Jesus. ஹalleluya. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் தான் செய்வாராம். ஆனா நேர்த்தியா செய்வார். ஹalleluya. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. விதைக்க காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஒரு வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அது விதைக்கிற காலம். ஆமாம், அந்த காலத்துல வார்த்தையை தந்தது உண்மையானால் அறுக்கிற காலத்துல அதை நிறைவேற்றி கர்த்தர் நடத்துவார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக பொறுமை வேணும்பா. எஸ். ஓ, நீர் செய்ய நினைத்தது நம்புறீங்களா? எனக்காக காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மாறாத தேவன்
காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். கைகளை உயர்த்தி என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. நம்பிக்கையோட என்னோடு. எஸ் ஃபாதர், மாறாமல். ஆமே, நீர் செய்ய நம்புறோம் ஆண்டவர். இதை நாங்க நம்புறோம்ப்பா. செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது ஓ எனக்காக எனக்காக எனக்காக. ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அப்படி எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். ஆமென். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். காலங்கள் மாறலாம், மாறாத தேவன். ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடரகமரோதனரே, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர். ஆமென். எனக்காக ஏற்றம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நம்புறப்பா. ஆமென். என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. ஓடரப கலபாதனரே. ஆமென். ஒரு விஷயம் கூட, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. நம்பிக்கையோடு சொல்லுங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. எத்தனை பேர் இதை நம்புறீங்க?
ஆமென். மாறாமல் நிறைவேற்றுவி நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடை போல சத்துரு தடைகளை உடைத்து தடை போல சத்துரு தடைகளை உடைக்கும் நீ கைகள் ரெண்டை உயர்த்தி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி ஆமென் ஆண்டவரே ஜீசஸ் நீ செய்ய நினைத்தது ஓரலபா கரபா ரிமலா கடரபா சேரமாமரா கரா ரிமம்லா தெனரே அந்தராலகடரா சேரலரே ரிமா பரலரி அந்தனாரா உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு ஆமென் உம் வேளைக்காக நீ செய்ய நினைத்தது ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரின் வாழ்க்கையில என்ன செய்யணும் நினைச்சிருக்கிறாரோ அது நடக்கும், அது நிறைவேறும். என் கண்கள் அதை காணும். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. தாவீதுக்கு ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். நம் கண்கள் காணும்படி செய்வேன் என்று கர்த்தர் எதை நம் காதுகள் கேட்க சொன்னாரோ அதை கர்த்தர் செய்து முடிக்கும் போது நம்முடைய கண்கள் அதை காணும்படி செய்வார். அவர் நல்லவர். அதுவரை காத்திரு. காத்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. காத்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. ஓரா பல கடரபா ரீபா பலராஹா சேரலரே. ஓ ஆண்டவரே, எங்கள் இருதயம் பல நேரத்தில் தொய்கிறதப்பா, தொய்ந்து போகிறதப்பா. ஆனா நீங்க பலப்படுத்துறீங்க. உங்க கிருபைகளுக்காக நன்றி. பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுங்க. பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தை, எத்தனை பரியாசங்கள், அது நடுவிலே பலப்படுத்துகிற கிருபை ஷாரா பாபா ரீபா பாபா பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை சொல்லி மகிமைப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிருபை, இந்த சூழ்நிலையில என்னை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக. ஓ ராபா பாபா ஷேரே பாபா பாலாரா ஷேரே பாபா பாலாரா என்னை பலப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் கேட்கிறாங்க ஆண்டவரே. உன் தேவன் எங்கே என்று சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லி கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லுகிறபடியா
இரவும் பகலும். ஆமென். 8வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிடுறார். உலகம் நிந்திக்கிற போதும் நான் அழும் போதும் அவர் எனக்கு தந்த கிருபை அப்படியே என்னை விட்டு விலகாதபடிக்கு அப்படி நிக்க வைக்கிறார். அவருக்கு தெரியும். ஆமென். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் ஆபத்து காலத்தில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. ஒரு விஷயம் கூட, நீதியும் ஞானமும், நீதியும் ஆமென் இயேசுவே நீரே. சொல்லுங்க, நீதியும் ஞானமும் இயேசுவே. 2 கைகளை விரிச்சு அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஆமென் அல்லேலூயா. இந்த நிந்தையிலும் இந்த நெருக்கத்திலும் நீங்க எனக்கு கிருபை தர மறக்கல, நீங்க என்ன பராமரிக்க மறக்கல. யோபுவுக்கு ஃபேவரா ஒருத்தர் கூட பேசுறதுக்கு இல்ல, துணை கூட யோபு மேல அவ்வளவு காட்டமா. இன்னும் ஏன் இந்த உத்தமத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? நண்பர்களும் எதிராக தான் பேசுறாங்க. யோபு சொல்ற, ஒரு காலத்துல என்ன பார்த்து எழுந்து நின்றவங்க எல்லாம் எனக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமென். இவ்வளவு தாங்க உலகம். வாழ்ந்திருக்கும் போது எல்லாருக்கும் நாம வேணும், தாழ்ந்திருக்கும் போது இன்னும் உலகம் நம்மளை தாழ்த்ததான் பார்க்கும். ஆனால் அது நடுவில் நாம் போகும் பாதை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. நாம் போகும் பாதை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. இந்த ஆவி தொய்யும் போது பராமரித்து பாதுகாக்கிறவர். அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி இருக்கிறார் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவீர்கள்? நன்றியோடு தேவனுக்கு துதி, நன்றியோடு தேவனுக்கு மகிமை, நன்றியோடு தேவனுக்கு ஆராதனை. ஓ ரிலா மாமரே ஷேரே மாமரே லரே தடரே. ஆண்டவரே, நீங்க என்ன தேடி வந்தது எனக்கு எல்லாம் இருக்கும்போது அல்லப்பா. உலகம் தேடி வர்றது எல்லாம் இருக்கும்போது. யோபுவுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க உண்டுன்னு 42வது அதிகாரத்துல தான் நமக்கே தெரியுது. ஏன்னா 42வது அதிகாரத்துல யோபுவுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் 2 மடங்கா. ஆமென். எல்லாரும் தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாரும் சொந்த பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு இல்லாத போது ஆமென் யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு. யோபு சொல்லல என் மனைவி என்ன பராமரிச்சதுனால நான் காப்பாற்றப்பட்டேன். யோபு சொல்லல என் நண்பர்கள் என்னை பராமரித்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் சொல்லல. பராமரிக்கிறதுக்கு யோபுக்குன்னு யாரும் இல்லாத போதும் ஒருவர் பரலோகத்திலிருந்து அவனை பராமரித்து, ஆமென், பரலோகத்திலிருந்து இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை கேர் பண்ணதுக்குன்னு யாருமே இந்த பூமியில இல்லை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? இன்னும் இந்த தீபம் அணையாதபடி இருக்க காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒருவர் உன்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்.
பரலோகத்திலிருந்து ஒருவர் உன்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். உங்க பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்றவங்க நன்றியோடு கரங்களை தட்டி க்ளோரி மாமா ராமாரே, என்னை பராமரிக்கிறவரே, என்னை பராமரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்னை பராமரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நிலைநிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நிர்மூலமாகாதபடி காக்கிறவரே ஸ்தோத்திரம், எனக்கு நம்பிக்கையை தருகிறவரே ஸ்தோத்திரம், எனக்கு நம்பிக்கையா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியும் ஞானமும் சத்தமா இயேசுவே, ஓ நீதியும் இயேசுவே நீரே. அப்படியே ரெண்டு கைகளை விரிச்சு அற்பமான அற்பமான அசட்டை பண்ணாதவரே அப்பா, அன்பால் எல்லாம் தந்தி. சொல்லுங்க, அசட்டை பண்ணாதவரே, அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை நடத்தினார் அல்லவா? உண்மைதானே? அவருடைய கரந்தானே நடத்துது, அவருடைய கரந்தானே நடத்துது. லவ் யூ பா. எத்தனை பேர் சாட்சியா சொல்வீங்க? ஒன்றுமில்லா ஒன்று ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ செய்த என் ராணிக்கு ஆமே மேலானது. ஒரு விசை கூட என் மேல் நீர் வைத்த உம் கரமே, என் மேல் இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா ஆமென். அசட்டை சொல்லுங்க, அசட்டை பண்ணாதவரே, அன்பால எல்லாமே தந்தீங்கப்பா, அன்பால. ஆமென். தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. நீங்க பாடுங்க, ராஜா ராஜா நீ செய்த. சொல்லுங்க, என் திராணிக்கு மேலானதே, தயவால். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அவர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத நம் நிலையை கண்டு, அற்பமான நம்முடைய ஆரம்பத்தை கண்டு அசட்டை பண்ணாத தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. யாக்கோபு புதுசா இப்ப பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். ஒன்றுமில்லை, எதுவுமே கிடையாது. ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே வச்சுட்டு, ஆமென், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். தூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார்னா, இங்க பாரு, நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத. நீ யாரும் இல்லாதவன் அல்ல. பல நேரத்துல கர்த்தர் நமக்கு தருகிற பலனை எப்படின்னா, உனக்கு நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு யாரையோ ஒருத்தங்களை கொண்டு வந்து காண்பித்து உனக்கு இவங்க இருக்கிறாங்க என்று அல்ல கர்த்தர் பலப்படுத்துறது. உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எனக்கு மேல கர்த்தர் இருப்பார்னா, எனக்கா யாமை வேலை செய்யறதுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை ஏறி இறங்க பண்ணிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் மூளை கல் நீரை. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா, ஆசீர்வாதத்தின். அதாவது எனக்கு யாரும் இல்லைன்னு நான் நினைக்கும் போது உனக்கு நான் இருக்கிறேன். பார், கூட்டத்தை பாரு, ஏறுறது இறங்குறத பாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்றார். மத்தேயு சுவிசேஷம் நான் வாசிக்கிறேன், 18வது அதிகாரத்தில் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாத்தான்வேல்ட்ட என்ன சொன்னார்? இது முதல். எது முதல்? இயேசு இந்த பூமியில வந்துட்டார். நாசரத்திலிருந்து நன்மை வருமோன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டான். நீ வந்துட்டல என்கிட்ட. இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். இயேசு கிட்ட வரது வரைக்கும் உனக்கு கேரண்டி கிடையாது. ஆமா யாக்கோவே, நீ உங்க அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறது வரைக்கும் உனக்கு கேரண்டி கிடையாது. ஆனா நீ பெத்தேல்ல வந்துட்ட பாத்தியா, நீ சொல்லிட்டேல்ல மெய்யாகவே கர்த்தர் இங்க இருக்கிறார்னு, அவர் சமூகத்துல வந்துட்டேல்ல, அவரிடத்தில் வந்துட்டேல்ல. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன். இது முதல், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி glory. எல்லாரும் கைகளை தட்டி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பாடுங்க. மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல், பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு
பூமியின் தூளை போலும். சந்தோஷமா கைகளை தட்டி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை ஒரே சத்தமா ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஆமென். ஆசீர்வாத சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஒரே சத்தமா ஏல் பெத்தேல். ஏசையா, ஏல் பெத்தேலே. ஓடரவா சந்தரா லகதரா ரீமாமரா கலரியாத்தனரே ரீமாம்ரோசே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. ஆமென். என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் பெத்தேல். ஆமென். சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். ஓ எல்லாமே உம்மாலாகும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஒருவராலே எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. Glory, 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 glory,
ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே அமர்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர், ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட ஓ எனக்கு சொன்னதை ஏல் பெத்தேல் இது வானத்தின் ஏசையான்னு சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படி அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை வைத்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்று காலை வேளையிலே இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்தார். இந்த மாலையிலே பேசும்படியாக ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி உனக்கான வார்த்தையை கேட்டு வாங்கிக்கோ. ஆமென். இந்த சவுலை குறித்து நமக்கு தெரியும். கழுதையை குறித்து கேட்க வந்தான். கழுதையை குறித்து கேட்க வந்தான். வந்தபோது அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது, நீ கவலைப்படாத, கழுதை உங்க அப்பா கிட்ட கிடைச்சிட்டு. எதையெல்லாமோ கேட்டு தெரிஞ்சுக்க தெரிகிற உனக்கு உன் ஃபியூச்சரை குறித்து ஏன் கேட்க தெரியல ஆண்டவர்கிட்ட? இதே வார்த்தை தான் என்னை காலையிலே பரிசுத்த ஆவியானவர், நீ கழுதையை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிற, எதையெல்லாமோ நீ அறிந்து வைத்திருக்கிறாய், உன்னுடைய நாளைய குறித்து நீ தெரியாமலே இருக்கிறியே. ஆமென். நீ வெயிட் பண்ணு. ஆமென். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அரசியல் தெரியும், விளையாட்டு தெரியும், அது தெரியும், இது தெரியும். நமக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆமா, உன்னுடைய ஃபியூச்சர். ஆமென். சாமுவேல் சொல்றாரு, அவனை போக சொல்லு, அவனை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போக சொல்லு, நான் உங்ககிட்ட பேசணும். கழுதையை குறித்து பேசும்போது கூட வேலைக்காரன் உண்டு. நம்முடைய காரியத்தை நம்ம கூட தனியாக தான் பேசுவார் ஆண்டவர். நீ சட்டை தரித்து நல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிரசனத்தில் தனிமையில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எகிப்திலே சகோதரர்களோடு இருந்தபோது வெளிப்படுத்தப்படாத திட்டம் மோசேயை கர்த்தர் தனியாக கொண்டு வந்து ஒரே பர்வதத்தில் வெளிப்படுத்தினார். நானும் இயேசுவும் என்கிற நிலையிலே தரித்து நிற்கும் போது எனக்கான தேவ திட்டம் எனக்கு வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு மற்ற காரியங்களை அறிந்து கொள்ளுகிறதிலே காண்பிக்கிற நாட்டம் நம்முடைய காரியத்தை அறிந்து கொள்ளுகிறதிலே நாம காண்பிக்கிறது இல்லை. கழுதை கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா, ஸ்தோத்திரம், ஆமென். புறப்பட்டு கொஞ்சம் நில்லு. ஆமென்.
நீ என்ன பண்ண போற? ஒரு வேலை முடிஞ்சிட்டு சவுலே, உனக்குன்னு ஒரு வேலை, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. உங்க அப்பா கழுதை தேடணும், தேடி வந்தாச்சு, கிடைச்சிட்டு முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து ஏதாவது ஆட்டுக்குட்டியை தேடும். தற்காலிகமா ஏதோ ஒன்று செஞ்சு வாழ்க்கையை ஓட்டி 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 ஒரு நிச்சயம் இல்லாம, ஒரு லெக் இல்லாம, இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? எங்க அப்பா கழுதை தேடணும். ஓகே, ரைட்டு, உங்க அப்பா கழுதை கிடைச்சிட்டு நெக்ஸ்ட். நாளைக்கு ஏதாவது இதே மாதிரி வரும். ஒரு ஒரு லெக் இல்லாம, ஒரு நிச்சயம் இல்லாமல் எவ்வளவு காலம் இப்படி ஓட போறோம்? தேவனை ஆராதிக்கிறவர்கள் தங்கள் காரியத்தை தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவங்க உண்மையில ரொம்ப பரிதாபம். ஏன்னா ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்க சித்தம் கொண்டிருக்கிறாராம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்தவர்கள் ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. நமக்கோ ஆவியானவர் அது எல்லாத்தையும் தெரிவிக்கிறார். ஏன்னா தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை தான் நமக்கு கிஃப்டா இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட போது நமக்கு தந்திரப்பட்டார். எனக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அவருடைய ஆழ்மனதில் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறதுனால அவருக்கு என் வாழ்க்கையில் நான் பூரணமா இடம் கொடுக்கும் போது அவர் என்னுடைய ஆவியுடனே இணைந்து அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆனா என்ன செய்யணும்னே தெரியல. கொஞ்ச நாள் கழுதை தேடுற பிஸியா இருந்தோம். கழுதை கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ வேலை ஒண்ணுமே. இதுதான் எனக்கு லைஃப்னு தெரிஞ்சிட்டுன்னா எனக்கு எல்லா வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் நான் நம்பிக்கையோட இருப்பேன். சிறைக்குள்ள யோசேப்பு இருந்தாலும் நம்பிக்கையோட படுத்து தூங்குகிறான். ஏன்னா ஒரு நாள் எனக்கு மாறும். ஏன்னா நான் யாரா இருக்க போறேன்னு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். அதை எத்தனை விலங்குகளுக்கும் தடுக்க முடியாது, எத்தனை சிறைச்சாலைகளுக்கும் அதை தடுக்க முடியாது. எந்த அதிகாரத்துக்கு எனக்கு தெரியும் நாளைக்கு நான் யாரா இருக்க போறேன்னு. பேதுருவுக்கு நீ யாரா இருக்க போற, உன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கர்த்தர் தெரியப்படுத்துறதுனால அவன் சிறைச்சாலையில் படுத்து தூங்குறான். இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு கழுதை கிடைச்சிட்டு, நாளைக்கு வேலை முடிஞ்சிட்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சிட்டு, ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்படி பார்த்துட்டு இருந்தேன், இப்படி பார்த்துட்டு முடிஞ்சிட்டு, கழுதை கிடைச்சிட்டா அப்ப வேலை போச்சா? நாளைக்கு நீ சற்றே தரித்து நல்ல ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தினீரே, உம்மையே நம்பியும். நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன்ப்பா, நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். சிக்லாகிலே தாவீதின் குடும்பத்தை பிடித்து கொண்டு சத்துருக்கள் போகும்போது தேவ சமூகத்தில் இருந்து தாவீது ஒன்னே ஒன்று கேட்கிறான், நான் போலாமா, நான் போலாமா? 600 பேரும் கையில கல்லை வச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் தான், இவனால தான், இவன் நிமித்தமே 600 குற்றச்சாட்டுகள் நடுவில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க, நான் போலாமா, நான் பிடிப்பேன். அதை ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுத்துறார். அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தது நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. கழுதையை குறித்து அறிந்து கொள்ளல கர்த்தர் கொண்டு வந்தது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து எதையெல்லாமோ அறிந்து கொண்டு விட்டோம். என்னால் நிறைய நிறைய அறிவு நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை குறித்து, நம்முடைய நாளைய குறித்து, குருத்தோலன் வந்தாலே கழுதையை குறித்து அறிந்து கொள்ள எல்லாருக்கும் ஆசை. ஆனா இந்த கழுதையை குறித்து தான் தெரிய மாட்டேங்குது. அந்த கழுதை ஏசு ஏறி அது செட்டில் ஆயிட்டு, இந்த கழுதை எப்ப செட்டில் ஆக போகுது? எதையெல்லாமோ அந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும், 1000 வருஷம் ஆட்சியில் என்ன முத்து, அந்த அந்த சிப்ஸ் சாப்பிட்டே கேட்பான்.
சிப்பு வந்துட்டுன்னா என்ன ஆகும்? எதையெல்லாமோ அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறியே, உன் ஃபியூச்சர் எதையெல்லாமோ. அப்படி அறிந்து கொள்ள விரும்புகிறவன் இடத்திலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பமே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கமாலியல் பாதத்திலிருந்து கற்று தேர்ந்தவன், எல்லாவற்றையும் படித்து தேர்ந்தவன். ஒன்ன தவறிட்டார் பவுலு. என் ஃபியூச்சர் என்ன, என் வழி என்ன, இது மட்டும் தெரியாது. வேற கிரேக்குன்னா கிரேக்கு பேசுவார், ஹீப்ருன்னா ஹீப்ரு பேசுவார். என்ன பேசணும் எல்லாம் ரெடி. ஆனா பவுலே, நீ யாரு, நான் உன்னுடைய நாளை என்ன, அது எனக்கு தெரியாது. நீ தரித்து நல்ல தமஸ்குல போய் வெயிட் பண்றார் 3 days. கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன் ஃபியூச்சரை அவர் பாதத்தை தவிர வேற எந்த கமாலியல் பாதத்திலையும் போய் உட்கார்ந்தா கற்றுக்கொள்ள முடியாது. என் காலங்கள் யார் கையில் இருக்கிறதோ அந்த கையை பார்த்தா என் ஃபியூச்சர் தெரியும். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். என் காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறதோ அந்த கரத்தை பார்த்தால் என் ஃபியூச்சர் தெரியும். என் ஃபியூச்சரை பார்க்கணும்னா என் அப்பா கையை பார்க்கணும். என் வாழ்க்கையில் நன்மையை பார்க்கணும்னா என் அப்பா முகத்தை பார்க்கணும். என் காலடிகள் உறுதிப்படுத்தணும்னா அவர் பாதத்தில் போய் உட்காரணும். எனக்கு ஃபேவர் வேணும்னா அவர் மார்பில் சாஞ்சிடணும். சுத்தி ஏசுதான். நீ சட்டையை தரித்து நல்ல ஆண்டவரே, கூட அவங்கள கொஞ்சம் ஃப்ரெண்டில் போக சொல்லு, கொஞ்சம் ஃப்ரெண்டில் போக சொல்லு. நம்ம இந்த பூமியில் சில காரியங்களோடு ஒட்டி இருக்கிறது வரைக்கும் வார்த்தை வெளிப்படாது. பேதுரு படகுலேருந்து இயேசு பேசணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? கரையில் நிற்கிற போட்டை கொஞ்சம் உள்ள கொண்டு போ. எனவே தான் தாவீது ஜெபிக்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் பூமிக்குரிய சில காரியத்தோடு ஒட்டி இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா கர்த்தரோடு இசைந்திருப்பதற்கு பதில் மனித உறவுகளோடு இசைந்திருக்கிறது. மேலான நாட்டத்துக்கு பூமிக்குரிய சில காரியங்களோடு ஒட்டி இருக்கிறோம். ஒட்டி இருக்கிறது வரைக்கும் வார்த்தை இருக்கு, வெளிப்படாது. எனக்கு ஃபியூச்சர் இருக்கா? எஸ் இருக்கு. அதை அவர் பிளான் பண்ணி திட்டமா வச்சிருக்கிறார். அதை ஒரு வார்த்தையா சொல்ல முடியுமா? அவருக்கு முடியும். அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? நீ சிலதோடு ஒட்டி இருக்கிற, சில மாம்ச கிரியைகளோடு ஒட்டி இருக்கிற, சில பாவ கிரியைகளோடு ஒட்டி இருக்கிற, சில பூமிக்குரிய காரியங்களோடு ஒட்டி இருக்கிற. அதை கொஞ்சம் உன்னை விட்டு அப்படி தள்ளி போக சொல்லு. நீ நெல்லு. நீ சற்றே தரித்து நல்ல. உங்களை குறித்ததான தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்தீர்களே, ஆனால் நீங்க வேற மனுஷனா மாறுவீங்க. பத்தாவது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பாருங்க. நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த வேறு மனுஷன் என்ன அப்படின்னா, வேற இருதயம். 9வது வசனம், அவனுக்கு தேவன் வேற இருதயத்தை கொடுத்தார். ஏன்னா வார்த்தை வந்துட்டுனாலே நீ வேற மனுஷன். வேற மனுஷன் என்னன்னா, நம்முடைய நினைவுகள் மாறும், செயல்கள் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும், பார்வை மாறும். வார்த்தை வரது வரைக்கும் 275 பேரோட கூட சேர்ந்து தான் பவுலும் உட்கார்ந்திருந்து அந்த 275 பேர் எப்படி இருந்தாங்களோ அதுல ஒரு ஆளா
276வது நபரை பவுல் உட்கார்ந்துருக்கிறார். வார்த்தை பவுலுக்கு வந்ததும் அத்தனை பேர் நடுவில் எழும்பி நிற்கிறான். வேற மனுஷன், அவனுடைய செயல்கள் மாறுகிறது, அவன் நினைவு மாறுகிறது. எல்லாரும் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்று போகும்போது இவன் சொல்றான், கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன்னா வேர்டு வந்துட்டு, ஃபியூச்சர் தெரிஞ்சிட்டு, நான் நாளைக்கு எங்க நிற்க வேண்டும் கர்த்தர் சொல்லிவிட்டார். எல்லாரும் சாப்பிடாம இருக்கும்போது இவன் அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்றான், நீங்க சாப்பிடுங்க. நம்முடைய பார்வை மாறும். ஒரு தீவுல விழ வேண்டி இருக்கும்பா, எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், தெளிவுபடுத்துகிறார். ஜீசஸ் தெளிவுபடுத்தி, கொஞ்சம் ஹவுலிங் வருதுப்பா, ஹவுலிங் வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, என்னை குறித்த தேவ திட்டம், பிள்ளைகளை குறித்த திட்டங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டனாலே நம்ம சேஞ்ச் ஆயிடுவோம், டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவோம். சாமுவேலை கொண்டு தாவீதை குறித்த திட்டத்தை தேவன் சொல்லவில்லை என்றால் யுத்த காலத்தில் அப்பத்தை கொடுத்துட்டு போயிருப்பார் தாவீது. திட்டம் சொன்னதுனால தான் நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. அவன் வேற மனுஷன். யாருப்பா அது, யாருப்பா இந்த பையன்? ஆமென். நம்மை குறித்து தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும் போது நம்ம பார்வை மாறும், நம்முடைய நினைவுகள் மாறும். அதுக்கு முன்னாடி வர சோம்பேறியா இருந்திருப்போம், அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா மாறிடும். சவுல் தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்னதாக 9வது அதிகாரம் 15, 16 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு, அவனை நான் தெரிந்தெடுத்தேன், இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என்னை தேவன் அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே என்னை குறித்த திட்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டார். உங்களை தேவன் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்னா, நீங்களா வர்றது வேற, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறது வேற. அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய கிருபை இல்லாமல் யாருக்கும் வர முடியாது. என்னை தேவன் கிருபையாய் ஒரு இடத்துல அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார்னா, அங்கே எனக்கான தேவ திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்படும் வரைக்கும் நான் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாமுவேல் வாராரு, கழுதையை குறித்து அறிகிறார், அவரோடு கூட புசிக்கிறார்கள். அவனுக்கென்று வைக்கப்பட்ட நல்ல முன்னந்தோடைய நல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான், வெயிட் பண்ணு, எத்தனை நாள் இப்படி சாப்பிட்டு கிளம்ப, வருவோம், ஆராதிப்போம், செய்தி கேட்போம், போவோம். இன்னைக்கு செய்தி எப்படி இருந்தது? இன்னைக்கு நல்லா இருந்தது. யாரை குறித்து இருந்தது? இன்னைக்கு ஈசாக்கை குறித்து இருந்தது, இன்னைக்கு யாக்கோபை குறித்து. என்னைக்கு இப்போ உன்னை குறித்துன்னு சொல்ல போற? இன்னைக்கு கம்யூனியனால கர்த்தருடைய பந்தியை குறித்து இருந்தது, இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால பாடு மரணத்தை குறித்து இருந்தது, இன்னைக்கு ஈஸ்டர்னால. வெயிட் பண்ணு, ஒன்றை குறித்து கேளு. நம்மை குறித்ததான காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளணும்னா நாம் தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த சாமுவேல் பேச துவங்கும் போதே சவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார். 21வது வசனத்துல, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே. அவருக்கு தெரியும் அற்பமானவன், தெரிஞ்சும் அவர் வெளிப்படுத்த ரெடியா இருக்கிறார். இந்த அற்பமானவனுக்கு தேவன் தம்முடைய அற்புதமான திட்டத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். இந்த அற்பமானவனுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். வெயிட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம்னா, 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான்.
கர்த்தர் யார்கிட்ட நிக்க சொல்றார் தெரியுமா? உறவாடுகிறவன். சவுலோடு கூட தான் வேலைக்காரன் வந்தான். வேலைக்காரன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். சவுல் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கிறான். சாப்பிட்டுட்டு படுத்தவனை கொஞ்சம் ஃப்ரெண்டில் போக சொல்லிட்டார். சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கிறவனை வெயிட் பண்ணிட்டார். நீ டைம் எடுத்து தேவனோடு ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்குல்ல, அது உன்னுடைய அடுத்த நாளிலே உனக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுக்கும். நீ டைம் எடுத்து நான் சர்ச்சுக்கு போயாச்சு, சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கல, சர்ச்சில் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு பைபிள் படிச்சுக்கல, சர்ச்சில் பைபிளை திறந்தேன். இன்னைக்கு நீங்க ப்ரேயர், அது ஃபேமிலி ப்ரேயர்ல அவனை ஃப்ரெண்டில் போக சொல்லு. ஆமே, உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு வந்தது வைக்கப்பட்ட போஜனத்தை புசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய நாளை அறிந்து கொள்ளவும். வேலைக்காரன் வந்துட்டு, ஐயா எனக்கு உங்க கூட பேச இல்லை, எனக்கு அலைச்சல், நான் போனேன், சர்ச்சுக்கு போனேன், நல்ல மீட்டிங் சூப்பர் அட்டன் பண்ணியாச்சு, போயாச்சு, படுத்து நித்திரை செய்தேன். சவுலுங்க, சவுல் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இந்த நைட் ஒருவேளை சவுலுக்கு தூக்கம் போற நைட்டா இருக்கும். ஆனா சவுலே உன்னுடைய நாளை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் தூங்காம பேசிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட. நீங்க ஸ்பிரிட்ல ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ரகசியங்கள் அப்படியே வெளிப்படுத்தப்பட்டுட்டே இருக்கும். அது வெளிப்படுத்தப்படும் போது சவுல மாதிரி தான் தோணும். அற்பமானவனுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றீங்களே, அற்பமானவனுக்கு அற்புதமான திட்டத்தை வெளிப்படுத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் வேலைக்காரனை ஃப்ரெண்ட்ல போக சொல்றாரு? அவன் சாப்பிட்டு படுத்துட்டான். ஏன் சவுல நிக்க சொல்றாரு? அவன் பேசி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள். யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? 3 வருஷம் பேசி பழகினவங்கள்ட்ட. அழைச்ச உடனே நீ காத்திரு தரித்திருலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா தெரியும் அவருக்கு அப்படியெல்லாம் யாருக்கும் இருக்க முடியாது. பழக்கம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவருக்காக நம்மளை காத்திருக்க முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும். இந்த காத்திருக்கும் காலம் நான் தாங்கணும், நான் சகிக்கணும், அப்படின்னா நான் நேசிக்கணும். நேச வெளிப்பாட்டில் ஒண்ணுதான் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போ. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு டைமிங் வச்சிருக்கிறோம். அதை ஆண்டவர் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, எனக்கு ஜெப அப்படி லைனை நான் வாசித்து முடிச்சிடுவேன். தேவ சமூகத்தில் போயாச்சு, வைக்க வேண்டியதை போஜனத்தை சாப்பிட்டாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. பட்டணத்துக்கு வந்து எல்லாரும் போயிட்டாங்க. சமூகத்தில் இருந்தவங்க இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. வேலைக்காரன் படுத்துட்டாங்க, எல்லாரும் படுத்துட்டாங்க. சவுல் இருந்து பேசி கொண்டிருக்கிறான். இந்த மேல் வீட்டின் அனுபவம் நம்மை காத்திருப்பதற்கு பலப்படுத்தும். அந்த மேல் வீட்டில் ஆலயத்தில் எல்லாரும் சேர்ந்து, அந்த மேல் வீட்டில் சாமுவேலும் சவுலும் மட்டும் சபையா சேர்ந்து தேவனோடு நெருங்குகிறோம். குடும்பமாக சேர்ந்து, நண்பர்களோடு சேர்ந்து, அதையும் தாண்டி நானும் இயேசுவும் மட்டும். இந்த அனுபவம் நம்ம லைஃப்ல அதிகமாக தேவை. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு ஜெபம் பண்றார், ஜனத்தை ஜெபத்துக்கு நேராய் நடத்துறார். இதெல்லாம் நடக்குது. அதையும் தாண்டி 3 நண்பர்களை கூட வச்சு ஜெபத்துக்கு பர்சனல் ப்ரேயர், அதாவது சில காரியங்களுக்காக 12 பேரை மட்டும் இல்லாமல் 3 பேரை மட்டும் வச்சு ஜெபம் பண்றார். அதெல்லாம் தாண்டி அவர் அதிகமாக அவரும் பிதாவும் தனிமையில், அந்த தனிமையில் இருக்கும்போது தான் யார் யார் கூட இருக்கணும்னு பிதா வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்டு தெரிந்தெடுத்தவர்கள் தான் 12 பேர். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12 முதல் படிச்சீங்கன்னா தெரியும். அவர் இரவு முழுவதும் செபித்து பொழுது விடிந்த போது சீஷர்களை வரவழைத்து தெரிந்தெடுக்கிறார். ஆமென்.
அப்போ வெளிப்படுத்தப்படுகிறது யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. எனவே தான் யூதாஸ் காட்டி கொடுத்து அவர் ஷாக் ஆகலை. ஆல்ரெடி அவருக்கு தெரியும் கூட இருக்கிறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க எல்லாமே அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவருக்கு எல்லாமே அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டே இருக்கு. தேவ சமூகத்தில் தரித்திருக்க ஆண்டவரே பாருங்க, ரெபேக்காள் வயிற்றுல பிள்ளைங்க 2 பேரும் உள்ள சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் போய் உக்காந்துட்டாங்க ரெபேக்காள். இது எப்படி ஆண்டவரே இருக்கும்? உடனே ரெபேக்காளுக்கு பிள்ளை வர்றதுக்கு யார் ஜெபம் பண்ணா? ஈசாக்கு. உடனே ஈசாக்கிட்ட ஜெப குறிப்பு அனுப்பி நீங்கள் ஒன்று கேட்டு சொல்லுங்க. நம்ம பிரச்சனையே தான், நீங்கள் ஒன்று கேட்டு சொல்லுங்க. நம்ம ஏதாவது அவசரத்தில் இருப்போம், உடனே ஃபோன் வரும், இப்படி என்ன டெசிஷன் எடுக்கணும்னு குழப்பமாக இருக்க, நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க, நம்மளை குழப்பி விட்டுறது. ஆமென். ரெபேக்காளே உன் ஆசீர்வாதத்துக்கு ஈசாக்கு ஜெபம் பண்றார், ஆனால் உன்னுடைய தெளிவுக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும். உன் ஆசீர்வாதத்துக்கு மற்றவர்கள் ஜெபம் பண்ணலாம், நன்மைக்கு மற்றவர்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் உன்னுடைய தெளிவு நீ தான் ஜெபம் பண்ணணும். அவ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே தரித்திருக்கிறான், வெளிப்படுத்தப்படுகிறது. ஸ்டடி ஆயிட்டான். யாக்கோபை சேஃப் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சரிப்பா. ஈசாக்குக்கு எழுத்தின்படி ஏசாவை மூத்த பையனா பார்த்தா, ரெபேக்காள் வார்த்தையின்படி யாக்கோபை மூத்த பையனா பார்த்தா. ஆமென். ஈசாக்கின் பார்வை அப்பொழுது எழுத்தின்படி இருந்துக்குமானா, ரெபேக்காளின் பார்வை வார்த்தையின்படி இருந்தது. தனிமையில போய் தரித்திருந்து பாருங்க, உங்க விஷன் மாறும். செய்ய வேண்டியது அப்போ செய்வீங்க. ரெபேக்காள் செய்தது ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது தேவ திட்டமா இருந்தது. ஆரம்பத்தில் மற்றவங்களுக்கு புரியாது. இதே இது ரெபேக்காள் இதை அறியாம ரெபேக்காளும் ஏசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. தேவ திட்டம் என்ன என்பதை அறியணும், பிள்ளைகளை குறித்து அறியணும், நம்முடைய நாளை குறித்து அறியணும். தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும்னா நல்ல ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இருக்கணும். பேசுங்க, நல்லா பேசுங்க, பழகுங்க. என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா ஏற்கனவே நான் வருவதற்கு முந்தின நாளே என்னை குறித்த திட்டத்தை பேக் பண்ணி வச்சுட்டார். ஆண்டுடைய சமூகத்தில் என்னை முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வரவில்லை. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஹalleluya. நீ தரித்திருக்க உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது எல்லாமே ரெவலேஷன். மற்றவர்களைப் போல வந்து புசித்துட்டு போகிற அனுபவம் மாத்திரமல்ல. மற்றவர்களுக்கு இது பிரசங்கமா இருக்கலாம், ஆனா நீ தேவ சமூகத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அதுல உனக்கான ரெவலேஷன் உண்டு, உனக்கான ரேமா உண்டு. ஈசாக்கை குறித்து சொல்லும் போது உனக்கான ரேமா உண்டு. தாவீதை குறித்து சொல்லும் போது உனக்கான ரேமா உண்டு. நீ தரித்திருக்கிறவனானால் உனக்கு அது வெளிப்படுத்தப்படும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இது ஆபிரகாமுக்காக மாத்திரம் எழுதப்படவில்லை, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. முடிந்தால் அப்படி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள உங்க சமூகத்திலே தனித்து தரித்திருக்க கிருபை தாங்க. இந்த 2 வார்த்தையை விரும்பி சொல்ல முடியுமா? தனித்து தரித்திருக்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் தனித்து தரித்திருக்கணும்னா எல்லாரும் தூங்குறது வரை வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அந்த வேலைக்காரன் தூங்குறது வரை ஒருவேளை சவுல் வெயிட் பண்ணியிருப்பா. அந்த வெயிட்டிங் பீரியட் சவுலுக்கு வேஸ்ட் ஆகல. சில நேரத்தில் நீ தனித்திருக்க, எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோர் நீ எழும்ப வேண்டி இருக்கும். சில சின்ன தியாகங்களை நீ பண்ணி பாரு.
இதுதான் உன்னை குறித்த தேவ திட்டம்னு தெரிஞ்சிட்டுனா கொந்தளிப்பு எத்தனை இருந்தாலும் படகுல நீ நிம்மதியா உன் பில்லோ வச்சு தூங்குவ. திட்டம் அறியாத சீஷர்கள் தத்தளித்தார்கள் கொந்தளிப்பு வந்தபோது. திட்டம் அறிந்தவர் கப்பலின் பின்னணியத்தில் சுகமா படுத்துட்டு இருக்கிறார். திட்டம் அறியாததுனாலதான் ஒவ்வொரு இரவும் பதறுகிறோம், ஒவ்வொரு நாளும் பதறுகிறோம், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது பதறுகிறோம். நம்மை குறித்த திட்டம் அறிவோமானால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்னாடி சமபூமியாவாய். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் தரித்திருந்து அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவர். அப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட தனித்து தரித்திருக்க கிருபை தாங்க. இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து கேளுங்க. தனித்து தரித்திருக்க எனக்கு கிருபை தாங்க. என்னை குறித்து உமக்குள்ளே இருக்கிற உம்முடைய திட்டம் கிருபையா எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவரே, கிருபையா எனக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே கவலையோடு வந்தவன் வேறு மனுஷனாய் மாறி ஆண்டவரே அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆண்டவரே எங்களுக்கு தேவை. உங்க சமூகத்தில் தரித்திருந்து ஓ ரீபாலாரா எங்கள் பார்வையில மாற்றம், எங்கள் நினைவுல மாற்றம், எங்கள் செயல்களில மாற்றம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ரீபலா கரபதனரா ஷேரபடரபலரதரபா கர்த்தர் இரக்கம் செய்வீராக, கர்த்தர் இரக்கம் செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தில் நீரங்களை நடத்துவீராக. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே, ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே. நல்ல தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த உங்க தயவுக்காக நன்றி. எங்களுக்கான திட்டத்தை எங்களை உங்களுடைய சமூகத்தில் வரவழைப்பதற்கு முன்னமே நீர் வைத்திருக்கிறீர். அதை உம்மோடு உறவாடி உங்க சமூகத்தில் தரித்திருக்கும் போது அதை கிருபையாய் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு தந்திருக்கிறீர். அப்படியே யார் யார் இந்த வார்த்தை கேட்டு உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி ஆண்டவரே சவுல் வேறு மனுஷனானார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய வல்ல நாமத்துக்கு எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.